அனைவருக்கும் வணக்கம். பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ராசி பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்தவரையும் சனி பகவான் வக்ர காலங்களில் என்ன மாதிரி பலன்கள் தருவார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா சிம்மராசிக்கு 8வது ராசி கட்டத்தில் அஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கிறார். சரிங்களா? இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தடை தாமதங்களை உண்டு பண்ணும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில். சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் ஒரு ப்ரெஷர்லேயே நம்மளை மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு அழுத்தம், கடன், ஒரு மாதிரி கடன் நெருக்கடிகள், இல்லை ஏதாவது ஹெல்த் வைஸ் பிரச்சனை, தொழிலில் உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். மற்றபடி எல்லா சிம்மராசிக்காரங்களுக்குமே இந்த அஷ்டம சனியில் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட தசா புத்தி என்னவோ அதன் அடிப்படையில் பலன்கள் கொஞ்சம் கூடும் குறையும், இதுதான். சரிங்களா? பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? ஏற்கனவே ராசியில் கேது, ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனியோட பார்வை, அது மகரம் பெறக்கூடிய அஷ்டம சனியோட பார்வை அப்படிங்கிறது ஒரு 50% நன்மை பலன்கள், தீமை பலன்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 7வது ராசி கட்டத்தில் ராகு, இந்த 7, 8 அந்த 2 கிரகங்களும் சேர்ந்து வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் காரகத்துவம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் உண்டு பண்ணும். இப்போ திருமணத்திற்காக வரன் பார்ப்பீங்க, கொஞ்சம் அந்த 7, 8 அந்த ஏன்னா இப்போ சனி ராகுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் கொஞ்சம் இயற்கையாகவே கொஞ்சம் பாவ கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் வர்றது தான். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த 7, 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம, அதாவது 7ஆம் இடம் சமூகம், திருமணம், களத்திரம் அப்படிங்கிறது வரும். 8ஆம் இடம் மங்கள்யஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், பணம்பரஸ்தானம், அதாவது நம்ம படக்கூடிய அவமானங்கள், இதை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். ஸோ அங்கே வந்து அந்த சனி ராகு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நன்மையான பலன்கள் இருக்கும். இன்னொரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகளின் மூலம் ஏதாவது ஒரு வகையில் சோதனைகளை கொடுத்து அதன் மூலியமாக ஏதாவது ஒரு தெளிவை கொடுக்கும். சரிங்களா? இதுதான் அந்த 7, 8க்கு உண்டான ஒரு அமைப்பு. ஸோ இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்வார். சரிங்களா? அதாவது இப்போ வந்து சனி வக்ரம் பெறது அப்படிங்கிறது குருவோட மனை மீன ராசியிலேருந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான கன்னியை பார்ப்பார். சரிங்களா? ஸோ தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. இதில் எது நம்மளுக்கு அதிகமாக பாதிக்கப்பட அப்படின்னா, நீங்கள் யாரை நம்பியும் கமிட்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க வேணாம், வாக்கு கொடுக்க வேணாம். அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், உனக்காக நான் அதை பண்ணுறேன், இல்லை சாட்சி கையெழுத்து போடுறேன், எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். அதான் லீகலாக நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக போய் நிற்கிறதும், இல்லை ஒருத்தவங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒரு வகையில் தான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. பொதுவாகவே சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்கள் மட்டுமல்லாமல் இந்த 7, 8ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிற வரையும் நீங்கள் கொஞ்சம் அந்த உங்களோட வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் கவனமாக நிதானமாக பேசுகிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது இருக்கும், இல்லாமல் இருக்காது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது திடீர் ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக உண்டு. சரிங்களா? சிம்மராசியை பொறுத்த வரையும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா திருமண நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் 7, 8 சனி ராகு இருந்தாலுமே கூட குரு நம்மளுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான யோகம் தான். சரிங்களா? ஸோ குரு பலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கிறனா ஓரளவு அந்த குரு பலம், குருவோட ஸ்தான பலம் அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனியோட தாக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்தும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த திருமணம் சார்ந்த வைபவங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், வரன் பார்த்துட்ருக்கேன், திருமணம் இது நாள் வரை நடக்கலை மேடம், இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? திருமணத்திற்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது நல்ல நிவர்த்தியாகும். அதே சமயம் இனி வரும் காலங்களில் குருவும் அதிசாரமாக கடகத்துக்கு வந்து கடகராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக பார்த்தீங்க அப்படின்னா சனியை பார்ப்பார். அதுவுமே அந்த அஷ்டம சனிலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த விளைவுகளை பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்தும். சரிங்களா? முடிஞ்சளவு வாக்கு கொடுக்குறதை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். அதே சமயம் புதிய நபர்களுடன் நீங்கள் சேர்க்கை, இப்போ நான் உங்களோட நட்பு வட்டாரங்களை புதுசாக வர்றாங்க, அவங்கள நம்பி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே செய்ய வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போடாமல் இருந்தாலுமே கூட உங்கள் ஏதோ ஒரு டைம் ரிலேட்டடாக கூட இருக்கட்டும், அதில் நீங்கள் எதுவுமே கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசியை பொறுத்தவரையும் இந்த அஷ்டம சனி ப்ளஸ் வக்ரம் பெறக்கூடிய காலங்களில். சரிங்களா? மற்றபடி அந்த 7, 8 சனி ராகு இருக்கக்கூடிய சமயங்களில் நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுறது நல்லது. முக்கியமாக தேய்பிரை அஷ்டமி எப்போ பைரவர் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெண் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உக்ரமாக இருப்பாங்க பாருங்கள், துர்கை அம்மன், காளியம்மன், மாக்காளி, சாமுண்டீஸ்வரி, இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக நம்மளுக்கு தடைகள் நிவர்த்தியாகும். முக்கியமாக அந்த 7, 8 இருக்கக்கூடிய சனி ராகுவோட தாக்கங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறையும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த உக்ரதெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நன்மையான பலன்களையே சிம்மராசிக்காரங்களுக்கு செய்யும். முடிஞ்சளவு நீங்கள் இந்த
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், புதுசாக கமிட்மெண்ட்ஸ் போடுறது, அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. நீங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, மேலும் அந்த தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அனுபவம் வாய்ந்த தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம், அனுபவம் வாய்ந்த தொழிலை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். புதுசாக நான் எதுவும் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தில் போய் நீங்கள் எதுவும் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.